அவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. பல்ல பல்லன்னு இருக்கும். எப்படி தான் க்ளீன் பண்ணுறானுங்களோ தெரியல. இவ்வளோ பெரிய. நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய் அக்வாரியம் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஆக்சுவலி இது வந்து நான் வந்து ஒரு தடவை வந்து மதன் கௌரி சேனலில் நான் பார்த்தேன். மதன் கௌரி ஒரு தடவை துபாய் மால் வந்து அவர் ஃபோன்லேருந்து வீடியோ எடுத்து அவரோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தார். அப்போலாம் நினச்சேன் எங்கெல்லாம் போவோமா போக மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்தாச்சு, பார்ப்போம். பார்த்தீங்களா, ரோலக்ஸ் வாட்சு. ரோலக்ஸ்லாம் விட பெரிய பெரிய பிராண்டெலாம் இருக்குது, ஆனால் வெளியில் தெரியாது. அதெல்லாம் ரோலக்ஸ் வந்து ஒரு பிராண்ட் அதனால் நம்ம போய் பார்ப்போம். உங்ககிட்ட உயிரோடு இருக்கிற மாலோடைய மீனெல்லாம் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இங்கே சத்தியமாக சொல்கிறேங்க, எதுவுமே வாங்க முடியாதுங்க. இன்றைக்கி நான் எவ்வளோ காசு எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு அதுக்கு 20,000 நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 20,000 எடுத்துகிட்டு வந்தால் இங்கே ஒன்றும் வாங்க முடியாது. ஏன்னா எல்லாம் எக்ஸ்பென்சிவ். நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தேன் அப்படின்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவ். இப்போ நம்ம உங்ககிட்ட சூப்பரான ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். இதெல்லாம் ஸ்டோரு, ஆனால் இதெல்லாம் தாண்டி மீட் அஸ் துபாய் அக்வாரியம் அண்டர் த வாட்டர் ஜூ. வேர்ல்டுலேயே இந்தமாரி ரொம்ப கம்மி. பார்த்தீங்கன்னா துபாய் மாலில் ஃபால்ஸ் இருக்குது, நம்ப மாட்டீங்க. ஆனால் அந்த ஃபால்ஸ் குளிக்கலாம் முடியாது. ஏன்னா ஃபால்ஸ் நீங்கள் பக்கத்தில் வந்து நம்ம போட்டு போதும். வேறு லெவல் ஃபால்ஸ். போன தடவை வரும்போது எனக்கு நிறைய வீடியோ வந்து நினைச்சேன். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு விஷயத்தை மறந்து பண்ணிட்டேன். சார்ஜ் போடுற அடாப்டர் ஒன்று எடுத்து வராமல் கேபிள் இருக்குது. பார்ப்போம் அடாப்டர் வேறு லெவலில் இருக்குது. பழைய தனியாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. என்னமோ பண்ணி வச்சுக்காங்க. இன்னொரு பால் பக்கத்தில் நிற்கிற எல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இது பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஒரு ஆழம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பக்கம் ஒரு ஹார்ட் மாதிரி போட்டு ஒன்று இருக்குது, ஆனால் இதுவும் ஃபால்ஸ் தான்.
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பூச் கலிஃபா வந்து உக்காண்ட்ருக்கோம். அந்த ஃபவுண்டைன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு செக்யூரிட்டி வேறு பார்த்துட்டு கேமரா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இது நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலான்னு கேட்டார். நான் அப்லோட்லாம் பண்ண மாட்டேன், என்னோடய பர்சனல் கேலரியில் மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை. அவங்க அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, மற்றபடி யாரும் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா இது முஸ்லீம் கண்ட்ரி. பாருங்கள், பூஜ் கலீஃபா. முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அப்போ வந்து கேமரா ஃபோனில் தான் நம்ம எடுத்துருந்தோம். இந்த தடவை நம்ம கையில் கேமராவே இருக்குது. ஸோ இன்ஸ்டா 360 கேமரா 360 வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். அந்த டெலிட் பண்ணுற போகிறோம், அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சார்ஜ் கம்மியாக இருக்குது. அடாப்டர் எடுத்துகிட்டு வராமல் விட்டேன்.